வச்ச பச்சை பயிறு, பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ணின பச்சை மிளகா, கேரட் துருவல் கொஞ்சம், இஞ்சி பொடிசாக கட் பண்ணிச்சு. இப்போ ஊற வச்ச பச்சை பயிறு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். 2 சீரகம் போட்டுக்கணும், 2 சோம்பு போட்டுக்கணும், 2 மிளகு போட்டுட்டு இப்போ மூடியை வச்சு மிக்சியில் வந்து ரிவர்ஸில் அடிக்கணும். 1 to 3ல் அடிக்கக்கூடாது. ரிவர்ஸில் அடித்தா தான் இந்த மாதிரி ஒரு கொரப்பாக கிடைக்கும். அப்புறம் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போடுறோம். அப்புறம் பச்சை மிளகாயை போட்டுட்டு இஞ்சி போட்டு, கேரட் துருவல் போட்டு, தேவையான உப்பை போட்டு, கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டு நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக முன்னாடி பிடிச்சிக்கிறோம். முன்னாடி ஒரு பிளேட்டில் உருண்டையாக முன்னாடி ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி தட்டி போடுறோம் ஒவ்வொரு வடையாக. இப்போ எல்லாம் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லா வடையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வைக்க வேண்டியதான். இப்போ இந்த வடைக்கு வந்து இந்த வடையோடு வந்து சேர்த்து பச்சை மிளகா பொரித்து அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாவும் இந்த வடையும் சேர்த்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பச்சை பயிறு வடை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.